என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். மார்ச் 15ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு புதைத்து போடுவோம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 35:1-15 வரை. புதைத்து போடுவோம். யாக்கோபு அவற்றை அந்நிய தெய்வங்களையும் சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கருவாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். ஆதியாகமம் 35:4. சீகேம் ஊரின் கொடூரம் யாக்கோபின் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைகிறது. தன் பிள்ளைகள் செய்த கொடுமையின் நிமித்தம் தன்னை வெட்டி போடுவார்களே என்று அவன் பயந்தபோது தேவன் பெத்தேலுக்கு போகும்படி கூறுகிறார். யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து ஓடும்போது இங்குதான் வானத்து ஏணியை கண்டான். அப்போது இது வானத்தின் வாசல், தேவனுடைய வீடு என்றெல்லாம் சொல்லி பூரித்தான். அந்த இடத்திற்கு போகும்படி ஆண்டவர் கூறுகிறார். யாக்கோபு திட்டமிட்டபடி கானானுக்கு நேரே போயிருப்பானானால் வழியில் இந்த பெத்தேலுக்கு வந்து தன் பொருத்தனையை செலுத்தியிருப்பான். ஏனோ சுக்கோத்துக்கு போய் 100 வெள்ளிக்காசுக்கு இடம் வாங்கி கூடாரம் போட்டு வாசம் பண்ணினான். எதிர்பாராத சிக்கலில் மாட்டிக்கொண்டான். இப்போது ஆண்டவரின் ஆணையின்படி மீண்டும் பெத்தேலுக்கு வருகிறான். அங்கே பலிபீடத்தை உண்டாக்கும் முன் ஒரு ஞானமான காரியத்தை செய்கிறான். சுத்திகரிப்பு. தன் வீட்டார் மற்றும் தன்னோடு இருந்த எல்லோரையும் நோக்கி அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு தங்களை சுத்தம் பண்ணி வஸ்திரங்களை மாற்றும்படி கூறுகிறான். இப்படி ஒரு பேராபத்து அல்லது கொடுஞ்செயலுக்கு பின் அவன் தங்களிடத்தில் உள்ள அசுத்தமான காரியங்களை உணர்ந்து அவற்றை அகற்றி போட வேண்டும் என்று உணர்கிறான். அது நல்லதே. லாபான் வீட்டில் இப்படி அந்நிய தெய்வங்கள் இருந்திருக்கின்றன. யாக்கோபு அவற்றை வணங்காவிட்டாலும் ராகேல் அதை விரும்பி எடுத்து வந்திருக்கிறாள். இப்படி வேறு சிலரிடம் கூட சுரூபங்கள் இருந்திருக்கலாம். அவற்றையெல்லாம் அவர்கள் அகற்றி யாக்கோபிடம் கொடுத்தார்கள். யாக்கோபு ஒரு கருவாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். சகோதர சகோதரிகளே, நம்மிடம் கூட அகற்றி போட வேண்டிய அந்நிய காரியங்கள், அதாவது தேவனுக்கேற்காத விஷயங்கள் இருக்கக்கூடும். கொஞ்சம் சிந்தித்து அவ்வப்போது அவற்றை புதைத்துவிட வேண்டியது மிக மிக அவசியம். வாழ்க்கையில் துன்பம் தொல்லைகள் வரும்போதும் பாவக்குழியில் வீழ்ந்து எழும்போதும் இத்தகைய சுத்திகரிப்பினை செய்தால் நம் ஆன்மீக வாழ்க்கைக்கு நல்லது. தேவ வழிநடத்துதல். 1. சீகேமியர் தன்னை வெட்டி போடுவார்களோ என்று யாக்கோபு பயந்தபோது தேவன் பெத்தேலுக்கு போகும்படி கூறுகிறார். வசனம் 35:1. 2. பின்பு அவர்களை சுற்றியிருந்த பட்டணத்தார் யாக்கோபின் குடும்பத்தாரை பின்தொடராதபடி அவர்களுக்கு தேவனாலே பயங்கரம் உண்டாயிற்று. வசனம் 5. 3. யாக்கோபு பலிபீடத்தை கட்டிய பின்பு அவன் பலுகி பெருகுமாறு மீண்டும் ஆசீர்வதிக்கிறார். வசனம் 9-13. பரிசுத்தமில்லாமல் பலிபீடம் கட்டி பயன் என்ன? பரிசுத்தமில்லாமல் பலிபீடம் கட்டி பயன் என்ன? ஜெபம். தேவனே, உமக்கு ஒத்துவராத அந்நியங்கள் என்னில் உண்டோ என்று ஆராய்ந்து பாரும். ஆமேன்.